ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே மல்லி தான் காரணம். மல்லிக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மையும் இல்லை, அதுவும் இல்லாமல் நாங்கள் சேர்ந்து வாழணும்னா அதையும் வாழ விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாந்துக்கிட்டு புலம்பல் சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வந்தால் சரி அதையே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி ராஜேஸ்வரியும் இந்த லூசு பொண்ணு ரேணுகாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கேடு வேலை கில்லாடி வேலைலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி குழந்தை இல்லாதவா அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மல்லி அந்த வீட்லேயே இருக்கவே கூடாது, அவள் இருந்தால் கண்டிப்பாக என் கழுத்தில் விஜய் தாலி கட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எல்லா வழியும் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. கடைசியில் வெண்பா குட்டி இருக்கா இல்லையா, அவளை தான் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பாக்கு பயங்கரமான காய்ச்சல் வர்ற மாதிரியும் அந்த நேரம் பார்த்து மல்லி அதை கண்டுக்காமல் வெளியில் எங்கேயோ போயிட்ட மாதிரியும் இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. மல்லிக்கு வெண்பா குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது தெரியாது, அதனால் அவள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து வெண்பாக்கு காய்ச்சல் பயங்கரமாக அடிக்க அந்த நேரம் பார்த்து மல்லி வீட்டில் இல்லாதனால மல்லி எங்கே போனான்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. அதனால ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோனும் நாட் ரீச்சபிள்னு வருது. ஏன்னா அவள் தான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறமா மல்லியம்மான்னு சொல்லிட்டு குழந்தை கதறிட்டு இருக்க அந்த காய்ச்சல்லையும் அந்த நேரம் பார்த்து ரேணுகா மல்லியம்மா உன் மேலே அக்கறையே இல்லாதமே அவள் எங்கேயோ போயிட்டா, அவள் பற்றி நீ இனிமேல் பேசவே பேசாத, அவளுக்கு அக்கறை இருந்திருந்தால் கண்டிப்பாக நீ ஸ்கூல் விட்டு வந்ததுமே உன்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஆனால் அவள் இப்போ என்னவோ தெரியல, கொஞ்ச நாளையும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. அவள் பேச்சே இனிமேல் நீ எடுக்கக்கூடாது வெண்பா, ஏன்னா அவள் நமக்கு வேண்டாம். அவள் உன் மேலே பாசம் கட்டுற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தா, கண்டிப்பாக அவளோட அம்மாவே ஆக முடியாது. நான் தான் உன்னுடைய அம்மா, உன்னுடைய பாசம் எல்லாமே எனக்கு மட்டும்தான். நீ என்னுடைய பொண்ணாக மட்டும் இருந்தால் மட்டும்தான், நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நீயும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும், நம்ம அப்பா எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறத கேளு தாங்கும், இனிமேல் அவள் பேச்சே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. அதனால நம்ம வெண்பா குட்டிக்கு இன்னும் காய்ச்சல் அதிகமாகிடுது. விஜயோட கோவமும் இன்னும் அதிகமாகிடுது. என்னடா அது, நம்ம குழந்தைக்கு இவ்வளோ முடியாமல் போயிருக்கு, மல்லி எங்கே தான் போனால் எனக்கு ஒன்றும் புரியலையே, மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலைமாண்டியை பிச்சுக்கிட்டு நின்றுருக்காரு. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வர நம்ம மல்லி வந்தவன் வெண்பான்னு சொல்லிட்டு பாசத்தோடு கூப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் வெண்பா வரவே இல்லை. உடனே விஜய் தான் வெளியே பார்க்குறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்ப அப்படின்றதும் ஒன்றுமே புரியல மல்லிக்கு. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்றதும், உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தால் வெண்பாக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சு நீ வெளியூருக்கு போயிருப்ப, அதுவும் நேற்று இருந்து நீ வீட்டுக்கே வரல, எங்கே போயிருந்தா அப்படி இப்படின்னு சொல்ல, என்னை கோவிலுக்கு போக சொல்லி ராஜியும் ரேணுகாவும் தான் சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன் அப்படின்றதும், அவங்க சொன்னாங்களா, நாங்களாம் சொல்லவே இல்லையே, என்ன பொய் சொல்லிட்டு இருக்க மல்லி, நாங்கள் ஏன் இன்னும் கோவிலுக்கு போக சொல்கிறோம், எங்களுக்கு கோவிலுக்கு போகணும் வேண்டுதல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்களே அதுக்கு போக போகிறோம், நாங்கள் ஏன் உன்னை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்பாண்டமாக பொய் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பொய் சொல்லாதீங்க, நான் கூட இவ்வளோலாம் பொய் சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீங்களும் புரிஞ்சுக்கல, இத்தனை நாளாக உங்கள் கூட வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்ல, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடு, நீ வீட்டில் இருக்க ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது, நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்காது, நானும் உன்னை நல்லவன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட சுயரூபம் இப்போ தான் எனக்கு தெரிய வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோம் நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கன்னா குழந்தை மேலே உனக்கு அக்கறையே இல்லை, அதுதான் உண்மை, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் ஆடிட்டுருக்க, இதுக்கு மேலேயும் என் பேச்சுக்கு நீ வராது, அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் பணத்தை ஆக்கிறது சமம் அப்படின்னு சொன்னதும், இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காரு இந்த விஜய். அதனால் வீட்டை விட்டு போகிறாங்க மல்லி. அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாமல் சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குச்சின்னு இருக்கா இந்த ரேணுகா. ஏன்னா எப்படியும் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோமோ அந்த பிளான் எல்லாமே மொக்கையாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அது மொக்கையாக போகிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மல்லி வீட்டை விட்டு போயிட்டா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இதையே சாக்கா வச்சு சீக்கிரமாக விஜய் கையால் ஒரே ஒரு தாலியை மட்டும் நான் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் ராணி, எனக்கு சொத்துக்கு சொத்தும் இருக்குது, சுகத்துக்கு சுகமும் இருக்குது, இப்போ புருஷனும் கிடச்சிட்டா என் வாழ்க்கை நிம்மதியாக போயிடும், குழந்தை பெற்றுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, ஏன்னா வெண்பா ஏற்கனவே இருக்கா இல்லையா, அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கை பயங்கரமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கா இந்த ரேணுகா. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே ஒரே நாளில் தலகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவளுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் அவள் என்ன பண்ண போகிறா சொல்லுங்க, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மல்லி இருக்கிற வரையும் அவளால் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் யார் உங்களுக்கு பிடிக்காது, எப்படி போனால் கதை நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.